எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் ரூபாய் 13.7 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கதிர் ஆனந்த் வீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டு ரூபாய் 75 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சில தினங்களுக்கு முன்னதாக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்கள்ல தீவிரமாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக அவருக்கு தொடர்புடைய கல்லூரி மற்றும் அவருக்கு நெருக்கமான ஒரு வீடு மற்றும் அவரது வீடு உட்பட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையானது 3 நாட்களாக நடைபெற்று பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய டிஜிட்டல் ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக காட்பாடியில் இருக்கக்கூடிய அந்த எம்பி கதிர் ஆனந்த் என்பவரோட வீடு, கிறிஸ்டியன் பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கதிர் ஆனந்தோட சொந்தமான பொறியியல் கல்லூரி, பூஞ்சோலை சீனிவாசன் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில இப்போ தற்போது அமலாக்கத்துறையினர் ஒரு தகவலை ஒன்று தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அவரது சொந்தமான கல்லூரியில இருந்து 13.7 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்திருப்பதாகவும், கதிர் ஆனந்த் வீட்டில் இருக்கக்கூடிய அவரது லாக்கர் திறக்கப்பட்டு அதிலிருந்து 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது கல்லூரியில இருந்து ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்கள், வீட்டில இருந்து பல்வேறு சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. இந்த சோதனையின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து கதிர் ஆனந்திற்கு சம்மன் அளித்து விசாரணை மேற்கொள்ளவும் அமலாக்கத்துறை தரப்புல திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.